பிரைஸ் லார்ட். மத்தேயு 3:10 சொல்லுகிறது, இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இது யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவின் வருகையை முன்னறிவிக்கும் பொழுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொன்ன நேரத்தில் சொன்ன காரியம், பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடும் இப்பொழுது இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. என கேட்கிறதே வச்சனமே, நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கனி கொடுக்கும்படியாக இந்த பூமியிலே பிறக்க வைத்திருக்கிறார். நாம் நல்ல திராட்சை ரசத்தை கொடுக்கிற திராட்சை செடியோடு இணைந்திருப்போமானால் அந்த வேரின் சாறை பிடித்து கொண்டு நாமும் நல்ல கனி கொடுப்போம். இல்லை என்றால், கர்த்தர் விரும்புகிற கனி நம்மிடத்தில் இல்லை என்றால், அல்லது நாம் கனியே கொடுக்கவில்லை என்றால், வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுவோம். மனம் திரும்புங்கள். ஜெபிப்போமா? கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இணைந்து, ஆண்டவரே உம்மோடு கூட எங்களை இணைத்து நல்ல கனி கொடுக்கும்படியாக படைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.